ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் இயர், அதாவது 2020 வந்து சில எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிருந்தது. அதோட டேட்டை வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீசஸோட குரூப் 1 எக்ஸாம் அது வந்து ஜனவரி மந்த் வந்து 3rd வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கல் அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட் கெமிக்கல் விங் இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் 9th அண்ட் 10th நடக்க போகுது. ஸோ இதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எந்தெந்த மந்த் எந்தெந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ ஜனவரி மந்த் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆக போகுது. பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரோட நோட்டிஃபிகேஷன், அடுத்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸோட நோட்டிஃபிகேஷன், அசிஸ்டன்ட் டிராட்ஸ்மேன் இன் பிடபிள்யூடி இந்த 3 நோட்டிஃபிகேஷனும் பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆக போகுது. மார்ச் மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்ரிங் அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் எபிகிராஃபிஸ்ட், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ். ஸோ இந்த 3 நோட்டிஃபிகேஷனும் மார்ச் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து ஏப்ரல் மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர், வைஸ் பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபல் இந்த நோட்டிஃபிகேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸோட நோட்டிஃபிகேஷன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான நோட்டிஃபிகேஷன். அடுத்து கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீசஸோட நோட்டிஃபிகேஷன், கம்பைன்டு ஜியாலஜி சர்வீசஸோட நோட்டிஃபிகேஷன். இது எல்லாமே ஏப்ரல் மந்த் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. மே மந்த் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அடுத்து கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அதாவது குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த் தான் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு போட்டிருக்காங்க. அது போக எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் மே மந்த் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூன் மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர் கீப்பருக்கான நோட்டிஃபிகேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், அடுத்து கரெக்ஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜெயிலர் உமனுக்கான நோட்டிஃபிகேஷனும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென்னுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஜூன் மந்த் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூலை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கான அதுவும் கிரேட் 1 போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனும். ஸோ சேம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிரேட் 3க்கான அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 4 நோட்டிஃபிகேஷனும் ஜூலை மந்த் தான் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அது போக கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் குரூப் 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து குரூப் 5A சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மந்த் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கும் ஆகஸ்ட் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இந்த போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷனும் ஆகஸ்ட் மந்த் தான் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அடுத்து செப்டம்பர் மந்த் அப்படின்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கான டைரக்டர் போஸ்டிங், அடுத்து வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பர்சர் போஸ்டிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கம்பைன்டு சிவில் சர்வீசஸோட குரூப் 4 நோட்டிஃபிகேஷன், விஏஓ நோட்டிஃபிகேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒகேஷனல் கவுன்சிலர் நோட்டிஃபிகேஷன். இது எல்லாமே செப்டம்பர் மந்த் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் அப்படின்னு பார்க்குறப்போ கம்பைன்டு லைப்ரரி சர்வீசஸ், டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் அக்டோபர் மந்த் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், தமிழ் ரிப்போர்ட்டர் செக்ரட்டரியேட்லேருந்து, அடுத்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங் இது ரெண்டுமே வந்து அக்டோபரில் தான் அகெயின் ஷெடியூல் ஆயிருக்கு. நவம்பர் மந்த் அப்படின்னு பார்க்குறப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆர் மேனேஜர் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், அடுத்து சைக்காலஜிஸ்ட் இன் த பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் இன் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்,
டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நவம்பர் மந்த் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மந்த் அப்படின்னு பார்க்குறப்போ லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஆனுவல் பிளானர்ல இருக்கிறது. ஸோ இது ஆனுவல் பிளானர் அப்படின்றது எதுக்காக போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றவங்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகமா தரவா ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இந்த ஆனுவல் பிளானர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.